Hello friends, welcome to Saja Super Kitchen. இந்த வீடியோல இன்ஸ்டன்ட்டா பஜ்ஜி மாவு மிக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். கடையில் அதிக விலை கொடுத்து வாங்காம நம்ம வீட்டிலேயே சிம்பிளா பஜ்ஜி மாவு மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த பஜ்ஜி மாவு மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு எப்போ பஜ்ஜி தேவையோ அப்பப்போ நம்ம இதை கலக்கி யூஸ் பண்ணிக்கலாம். பஜ்ஜி மாவு மிக்ஸ் ரெடி பண்ணுறதுக்காக நான் கடையில் வாங்கின கடலை மாவு 1/2 கிலோ எடுத்துக்கிறேன். அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். சால்ட் 3/4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் போடுற மாதிரினாலும் போட்டுக்கலாம். பேக்கிங் பவுடர் 2 பிஞ்ச் எடுத்துக்கிறேன். பேக்கிங் சோடா 1 பிஞ்ச், பெருங்காயத்தூள் 2 பிஞ்ச், பெப்பர் பவுடர் 1/4 டேபிள் ஸ்பூன், ஜீரக பவுடர் 1/4 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் அதை போட்டு நல்லா இப்படி ஷேக் பண்ணி விடுங்க. அப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிக்கும். இப்போ இதை ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்போ தேவையோ இன்ஸ்டண்ட்டாக இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி பஜ்ஜி சுட்டு பார்த்தீங்கன்னா பஜ்ஜி நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பஜ்ஜி மாவு மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பஜ்ஜி மாவு மிக்ஸ் ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சஜா சூப்பர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.